மரகத நிறத்தியே மங்கள கழுத்தியே வா துணை நில் உன் பிள்ளைகள் வளர இவ்விழா சிறகு. This is a salute to my mother. அப்பா, நீங்கள் நீண்ட நெடுந்தொலைவில் இருப்பதால் உங்களால் வர இயலவில்லை. உங்கள் ஆசைகளை இங்கிருந்தே பெற்றுக் கொள்கிறோம். May I request the audience to stand up for a minute and observe silence in memory of Dr. Venkata S. Musunuru, the affectionate father of Dr. Harsha Musunuru and Dr. Swapna Musunuru. Thank you. We got the opportunity to meet with Dr. Musunuru only in the last few months. His sincerity, humbleness, and perfection to the core moved us to a great extent. We have to call our first meeting with him during our engagement ceremony. Dr. Musunuru took the pain to greet us in Tamil with his painstaking and wonderful speech. It is exactly about 8 minutes. I clocked him. Thanks to Dr. Ganesh and Meena in helping Dr. Musunuru deliver his welcome message in time. Dr. Ramaraju Yelavarthi, my heart goes out to you, sir. And I keep hearing many good things about you. You have been in the front line lately for Dr. Musunuru's family. You are the perfect template for a true friendship. Your Hode front from heaven should be thanking you every day, sir. Dr. Sulochana Yelavarthi, you have a wonderful family, beautiful daughter, and an angel granddaughter. God bless. Ramanin Uramai, Mohana Uruvamai, Meenakshi Kolamai, வாழ்ந்திட்ட எங்கள் அண்ணன் தெய்வ திரு ராமமோகன் அவர்களுக்கு எங்கள் வணக்கம். எங்கள் வாழ்வை சிறக்க வளமே பெருக மிகவும் உறுதுணையாய் இருந்திட்ட தெய்வ திரு ஏகேவி ஐயா அவர்களுக்கு எங்கள் வணக்கம். விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் தலை முதல் தாழ் வரை வணங்குகின்றோம். சற்றே பாருங்கள் உங்கள் பாதங்களை, வந்து சேர்ந்திருக்கும் எங்கள் வணக்கம். பொங்குதமிழ் சொல்லெடுத்து பொங்குமின்பம் நானும் சேர்த்து மங்களம் சொல்லி வரும் இப்பெருவிழா இது எங்கள் பிள்ளை திருவிழா. 44 ஆண்டுகளுக்கு முன்னம் அழகி இவள் கைப்பிடித்து நான் எழுதியது காதல் கதை. இவள் எனக்கு பரிசாக தந்தது இன்பக்கதை. பிள்ளைகள் வர அது இனிக்கும் கதை, பேரப்பிள்ளைகள் வர அது உச்சத்தின் எல்லை. Now about my daughter. சித்திர மகளே, செந்தமிழ் அழகே, ஆசையில் விளைந்த அற்புதக் கடிலே, மயக்கும்படியே அழகு சிலையே, வெள்ளை உள்ளமே, சிரிக்கும் வண்ணமே அமர்ந்திருக்கும் எங்கள் மகளே. ஆக நீ ஓவியமோ காவியமோ கற்பனையோ, மங்கை மாறன் மயங்க வந்த மலைமகளோ மாணிக்கமோ மரகதமோ, உந்தன் பவளச் செவ்வாய் திருவாய் மொழியாம் பதமாய் பேசும் அழகே உந்தன் பரிவின் அழகை பேச பேச போதாதம்மா பொழுதுகளியாகும் நீ அறிவின் உச்சம் அழகின் மொத்தம். ஆக நீ என் தாய் ஆதிசக்தியின் சித்தம். அழகே, அறிவே, அற்புதமே, நீ வாழ வேண்டும் பல்லாண்டு வாழ்த்துகிறோம் நாங்கள் என்று. Few words for Harsha. Harsha, Sakti is an intelligent, patient, and a very responsible girl. Please take her into your arms in union, and we wish you both a happy, prosperous, joyful, and healthy life together. Harsha, either train her or be trained, sir. Thank you. இந்தியாவுக்கு வந்திருக்கும் சக்தியின் சக்தி மீனாட்சி மற்றும் டாக்டர் ராகப்பன், விவேக், மீனுவுக்கு எங்கள் வணக்கம். என்னை அண்ணா அண்ணா என்று அன்பாலே தோய்க்கும் டாக்டர் மனோஜா மற்றும் அவரது கணவர் டாக்டர் பிரதீபன், உங்களுக்கும் எங்கள் நன்றி. டெட்ராய்டிலிருந்து வந்திருக்கும் என் சொந்தங்களுக்கும் மற்றும் பானுவாச்சி அண்ணாமலையன் அவர்களுக்கும் எங்களது நன்றி.
எனது தம்பி வெங்கடாச்சலம் பழனியப்பனுக்கு நன்றி. இவர் பல கலை மன்னன். He is a skilled actor, famous screenplay writer, and a speaker with great humor. என் அன்பு சகோதரி சரோலட்சுமி சேவகன் மற்றும் ஈனா சாத்தப்பனுக்கு எங்கள் நன்றி. இறுதியாக ஆனால் உறுதியாக என் வீட்டு தேவதை பற்றி about my wife. இரும்பாய் கிடந்த என்னை துவக்கி பொன்னாய் மாற்றிய புன்னகை கண்மணி. எரியும் தீயாய் இருந்தேன் அம்மா, எரியும் தீயை இடையாய் பிரித்து சிறிய விளக்காய் செய்தவள் நீயே. சீரும் கங்கை என வந்த என சீசாவுக்குள் அடைத்த செப்படியத்தை இங்கே ஏறி கற்றாள். உன்னால் அடைந்தேன் என்பதன் கவனம். காரியம் யாவையும் கண்மணியை செய்வதால் சுற்றும் காற்றாய் சுதந்திரம் பற்றி பொறுமையும் பொறுமையும் திறனும் கொண்ட நீ சேவகம் புரிவது செவிலிபோல் அல்லவா? தாயின் படிவை, மகளின் படிவை, தமக்கையின் உறவை, மனைவியின் அன்பை ஓவியத்திலே முன்பிடி காண்கின்றேன். நீ வேறு, நான் மரம். நீ உயிர், நான் ஏற்றுக்கொள் என்னை உடல் உள்ளபடி almost வென்றபடி. Thank you so much.